பிங்க்னி என்று சொல்லப்படுகிற ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்க ஒரு சகோதரர் கடல் வழியாக அநேக தூரங்கள் நீந்தி செல்லுகிற ஒரு திறமையுள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். அவர் வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருந்துச்சுங்க. என்ன அப்படின்னா, பள்ளி மாணவர்களை எப்படியாவது ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குள்ள அவங்க நோக்கத்துக்கு நேரா அவங்க பிரயாணிப்பதற்கு ஊக்குவிக்கிற ஒரு பாத்திரமா தான் காணப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை அவர் செய்ய ஆரம்பித்தார். அவர் ஒரு படகை வாங்கினார். அந்த படகுல பள்ளி மாணவர்களை கடலுக்கு கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு அந்த கடல் பிரயாணத்துல சில ஆலோசனைகளை கொடுத்து அவங்களை உற்சாகப்படுத்தணும், நோக்கத்துக்கு நேரம் நடத்தணும்னு சொல்லி அந்த படகுக்கு அர்ப்பணிப்பு என்று சொல்லப்படுகிற ஒரு பெயரை சூட்டி 30,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டார். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல இருக்கிறது, புத்திமானோ அதை முண்டெடுப்பான். நம்ம எல்லாருக்கும் ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாருங்க. அதை அறிந்து கொண்டு அதன் ஊழாய் போவோம். அப்பா நிச்சயமா நடத்துவாரு. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. God bless you.